வணக்கம். ஆடி கும்மாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு ஆடி கும்மாயம். இது உளுந்து களி மாதிரி தான் வரும். உளுந்து 1 கப், ஆளாக்கும் அளந்துக்கலாம். ஒரு ஆளாக்கு உளுந்துன்னா அதே இதில் அளந்துக்கணும். எல்லாமே ஆளாக்கிலே அளந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கப்பில் அளந்தோம்னா இதே அளவுலே அளந்து எடுத்துக்கணும். பச்சரிசி 1/4 கப், பாசிப்பருப்பு 1/4 கப். இந்த மூணையும் தனித்தனியாக வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் மிக்சியில் இடிச்சுக்கணும். இது 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி அரைச்சி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவையோ உடனே எடுத்து கிளறி எடுத்துக்கலாம். ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஒரு கடாய் வச்சுட்டு உளுந்து வறுத்துக்கலாம். செவக்க வறுத்தா போதும், ரொம்ப கருக்கிடக்கூடாது. ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். பச்சரிசி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக இடித்து எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு. வறுத்து அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கலாம். 1 கப் மாவு ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி கரைக்கணும். இதுக்கு வெல்லம் கருப்பட்டி ரெண்டுமே எடுத்துக்கலாம். கருப்பட்டி 1 கப். இதை தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும், கல் மண் இல்லாமல். நெய் 1/2 கப் எடுத்துருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு அளந்த அதே கப்பில் இருந்து 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 to 4 அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக வேணுன்னா பால் கூட சேர்த்துக்கலாம். அது உடனே கெட்டுடும், மறுநாள்லாம் வச்சுக்க முடியாது. மாவில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் கரைக்கணும். இது மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். கருப்பட்டியை கரைச்சி எடுத்துக்கலாம். மீதமுள்ள தண்ணி அளவு இதில் சேர்த்து கரைச்சிக்கலாம். 1 கப் அளவு தண்ணி நல்லா கரைஞ்சிடுச்சு. வடிகட்டி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் இந்த மாதிரி துணி போட்டுட்டு அதில் வடிகட்டணும். காப்பி வடிகட்டியில் வடிகட்டக்கூடாது, இந்த மண்ணெல்லாம் போயிடும். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தோம்னா தான் சுத்தமாக இருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு மாவெல்லாம் அதில் சேர்த்து கிளறிக்கலாம். கருப்பட்டி தண்ணி, நல்லா துடுப்பு வச்சு கிளறணும். இல்லைன்னா ஒரு மரக்கரண்டி வச்சுக்கலாம். தண்ணி சூடு வந்ததும், மாவு சூடு வந்ததும் கடகடன்னு கெட்டியாகிக்கிட்டே வரும். ஆடி கும்மாயம், ஆடி கூழுன்னு சொல்லுவாங்க. வயதுக்கு வந்த பெண்களுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கிளறி கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. நல்லா கெட்டியாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறலாம்.
கும்மாயம் மாவு 1 கிலோ 2 கிலோ நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 6 மாதத்துக்கு மேலே கெடாமல் இருக்கும். நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்பப்போ எடுத்து கிளறிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். சுவையான ஆரோக்கியமான செட்டிநாடு ஆடி கும்மாயம் ரெடி ஆகிடுச்சு.